Welcome to Money Management Channel. இன்னைக்கு Q&A செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டா IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தியும் டாடா மோட்டாரும் சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ பத்தி நிறைய क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோல அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து வெயிட்டேஜ் ரீஅலோகேட் பண்றது, என்னோட போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கிளியரா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க் இதை பத்தி கிளியரான வீடியோஸே எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ எது கன்சிடர் பண்ணா இப்ப டாடா மோட்டார் DVR IDFC லிமிட்டடையே கன்சிடர் பண்ணா மட்டும்தான் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லயே டாடா மோட்டார்ஸ்ல இப்போ ஏதாச்சும் லாஸ் ஆயிருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்க இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் டாடா மோட்டார்ஸையும் செல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக டாடா மோட்டார் DVR IDFC லிமிட்டடையும் கன்சிடர் பண்ணி அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாகவும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சங்கர் நாராயணன்ற ஐடியில இருந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் SIPக்கு சூட்டபுளான ஸ்டாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. டெஃபினட்டா வந்து இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து இது SIPக்கு டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா ரிசல்ட்ஸ் கொடுக்காதனால இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்றதுக்கு பதிலாக IDFC லிமிட்டடா கன்சிடர் பண்ணி SIP ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுவோம் எதுவுமே தேவையில்லை. டிஃபால்ட்டா வந்து அந்த ரெக்கார்ட் டேட் அப்ப IDFC லிமிடெட் வந்து டிஃபால்ட்டா வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கா கன்வெர்ட் ஆயிரும். அதனால வந்து நீங்க SIP ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா IDFC லிமிடெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கன்வெர்ட் ஆகி IDFC ஃபர்ஸ்ட் பேங்கா மாறிக்கும். சரவண கதிர் என்ற ஐடியில இருந்து IDFC ஸ்டாக் இப்போ வாங்கலாமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. IDFC ஸ்டாக்கை வந்து நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். விக்னேஷ் என்ற ஐடியில இருந்து ஹலோ சார், ஐ ஹேவ் IDFC பேங்க் 115 shares. I have a doubt. மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் ஆட்டோமேட்டிக்கலி ப்ராசஸ் ஆகுமா ஆர் நம்ம தான் நீட் டு மெர்ஜ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மெர்ஜர் வந்து டிஃபால்ட்டா வந்து நடக்குமா இல்ல நம்ம எதுவும் அப்ளை பண்ணணுமா, இப்ப IPO அப்ளை பண்ற மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ற மாதிரி மெர்ஜருக்கு அப்ளை பண்ணணுமா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டா ரெக்கார்ட் டேட் அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இது கன்வெர்ட் ஆயிரும். நீங்க IDFC லிமிடெட் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா அது என்ன ரேஷியோவோ அந்த ரேஷியோல வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கா சாரிடும். அதனால எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நீங்க எதையும் அப்ளை பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு இப்போ கிளியராகவே புரியும். நீங்க வந்து இதுல ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆயிரும். எந்த ஒரு அப்ளையும் பண்ண தேவையில்லை. ராஜபாலான்ற ஐடியா IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தி நம்ம சேனல்லேயே வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி பை பண்ணா நமக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கி லாஸ் ஆயிருந்தா கூட அதை எப்படி ரெக்கவர் பண்றது, இதை பத்தியே நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம சேனல்ல ரெஃபர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா IDFC பேங்கை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீடைல் வந்து கிடைக்கும். சும்மா ஒரு சேனல்ன்ற ஐடியில இருந்து 82 ரூபாய்க்கு நான் IDFC கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செல் பண்ணலாமா இல்ல ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 to 10 years வெயிட் பண்ற அப்படி இருந்தா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிலாம் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மோகன் ஐடியில இருந்து கேட்டிருக்காரு. சார் நீங்க சொன்ன மாதிரி நான் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 120 ஷேர் வச்சிருக்கிறேன். 8 to 9 ரூபாய் பர் ஷேர் லாஸ்ல இருக்கு. பட் நான் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை சேல் பண்ணலாமா, அகைன் ஒரு 10K IDFC பேங்க்ல வாங்கலாமா, மெர்ஜ் ஆகும் போது ப்ராஃபிட் ஆகுமா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணதா. அதாவது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் நீங்க வந்து இப்போ 90 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் மார்க்கெட்ல வந்து 80 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆயிடுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரேஷியோ கன்வெர்ட் பண்ணி பாருங்க. IDFC லிமிடெடுக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் எவ்வளவு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துட்டு IDFC பேங்கவே நீங்க செல் பண்ணிட்டு அந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கிற IDFC லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 to 8% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து இது கன்வெர்ட் ஆகிறப்ப நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு புரியும். ஸோ அவர் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். பார்த்திபன்ற ஐடியில இருந்து சார் IDFC பேங்க் ஃபாஸ்ட் இயர் என்ன டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க,
டிவிடெண்டுக்கு இந்த பேங்க் ஒர்த்தா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசென்டான டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்லாம் வந்து growth oriented ஸ்டாக்ஸ். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் இந்த மாதிரி வெளியே எடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கும் இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கும் ஃபண்டு நிறைய தேவைப்படுறதுனால ஓரளவுக்கு டீசென்டான டிவிடெண்ட் தான் கொடுப்பாங்க. டிவிடெண்டுக்கோசரம் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது தேவையில்லை. growth oriented டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். வினோத் குமார் ஐடியில இருந்து கேட்டிருந்தாரு, பிரதர் ஒரு ஸ்மால் டவுட், ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கிறோமோ அதற்கு வாங்க முடியுமா? எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ ரேட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் இஸ் 1:25 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ இஃப் ஐ ஆம் ஹேவிங் 300 ஷேர்ஸ்ல 12 மட்டும்தான் அக்குமுலேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஆஸ் பர் ரேஷியோ தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. டெஃபினட்டா வந்து 1:25 ரேஷியோல கொடுத்தாங்க அப்படின்னா 25 சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஷேர் கொடுப்பாங்கன்ற மாதிரி மீன் பண்ணி கேட்டிருக்காரு. டெஃபினட்டா அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஷேர்ஸ்க்கு வந்து 4 ஷேர் தான் கிடைக்கும். இப்போ 300 ஷேர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 12 ஷேர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து ரேட் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். அதுதான் நமக்கு பெனிஃபிட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 30+ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா அவங்க ஒரு 20+ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூல அப்ளை பண்ணி அந்த நீங்க 12 ஷேர்ஸ் மட்டும் பை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரேஷியோல கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்கிறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 25ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து ப்ரீவியஸா வந்து அந்த அளவுக்கு அதுக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. அதனால அப்படின்னா ஓரளவுக்கு ஜாஸ்தி ஷேர்ஸ் வந்து நீங்க அக்குமுலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஷேரை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப யாரும் பை பண்ணிடாதீங்க. ரைட்ஸ் இஷ்யூ வரட்டும், அந்த ரேட்ல நீங்க பை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரேட் வந்து கரெக்ஷன் ஆகும். டெஃபினட்டா வந்து ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இல்லைன்னா லாஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துக்கலாம். சோனி எக்ஸ்பீரியன்ற ஐடியில இருந்து ப்ரோ இஃப் ரேஷியோ இஸ் 3:26 அப்போ 10 ஷேர் வச்சிருந்தா 1 எலிஜிபிளா இருக்குமா, இல்ல கம்பல்சரி 26 ஷேர்ஸ் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்படி கிடையாது. 26 ஷேர்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்தந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 3ன்னு போட்டீங்கன்னா அது என்ன ரேஷியோ வருதோ அந்த ரேஷியோல வந்து நம்ம அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஃபிராக்ஷனல் அமௌண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை அக்குமுலேட் பண்ணி கரெக்டான யூனிட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 20 இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த 26ங்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம கரெக்டான ரேஷியோல நம்ம பை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 2 ஷேர் 1 ஷேர் தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் ஆஃப்ல போயிட்டு அப்படின்னா நம்ம வந்து சேஃபா இருந்துக்கலாம். வசந்தகுமார் ஐடியில இருந்து ஹவு டு அப்ளை ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றவ கேட்டிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட் கொடுத்து என்ன பிரைஸ்ல நீங்க அப்ளை பண்றது எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஐபிஓ அப்ளை பண்றீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஐடியில இருந்து ஐ ஹேவ் 150 குவான்டிட்டி ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸ் 26 at rupees now what I do அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 1500 ஷேர்ஸ் வச்சிருக்காரு 26 ரேட்ல. ஓரளவுக்கு இப்போ பெனிஃபிட்ல தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ரெக்கார்ட் டேட் எல்லாமே வரும். ரெக்கார்ட் டேட் வந்ததுக்கு அப்புறம் அதோட ரேஷியோ கொடுத்துருவாங்க. அந்த ரேஷியோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ரேஷியோ பிரகாரம் கேட்டிருக்காங்களோ நீங்க அப்ளை பண்ணி அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரைஸ் கரெக்ஷன் ஆயிரும். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட யூனிட்டை வந்து ஆவரேஜ் பண்ணிக்க, உங்களோட பிரைஸ் அந்த டைம்ல ஆவரேஜ் ஆகும். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ரைட்ஸ் இஷ்யூல எக்காரணத்தை கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டுறாதீங்க. மகேஷ்ன்ற ஐடியில இருந்து கேட்டிருந்தாரு, I have only 2 shares of Tata DVR. How many shares I will get in the Tata Motors னு கேட்டிருக்காங்க. வெறும் 2 ஷேர் தான் டிவிஆர்ல வச்சிருக்கிறன்றாரு. ஸோ இந்த மாதிரி கம்மியான ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்வர்சேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் வேல்யூ ஷேர்ஸ் எல்லாமே வந்து அமௌண்டா வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இவருக்கு வந்து எந்த ஒரு கன்வர்சேஷனும் நடக்காது. டிவிஆர்ல இருந்து டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் கிடைக்காது. மினிமமா அவர் வேணும் அப்படின்னா இந்த 2ங்கிறது வந்து அவர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு கொண்டு வந்தாருன்னா 7 ஷேர் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதர்வைஸ் இவர் பண்ண முடியல அப்படின்னா இந்த 2 ஷேரோட அமௌண்ட்டை வந்து அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து டாடா மோட்டார் டிவிஆர் கன்வர்சேஷன்ல நடக்கும். டாடா மோட்டார் டிவிஆருக்கும் டாடா மோட்டாருக்கும் கன்வர்சேஷனை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதோட மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இவர் அந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா இந்த 2ங்கிறது வந்து அவர் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அந்த ரேஷியோ பிரகாரம். அப்பதான் வந்து மெர்ஜர்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மணி மேக்கர்ஸ் ஆன்லைன் ஐடியில இருந்து கேட்டிருக்காரு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்க
வாங்காமல் ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கினால் மெர்ஜர் லாபம் 10% கிடைக்கும், அதை நீங்கள் சொல்லவே இல்லையன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணதுனால லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலை. இருந்தாலுமே உங்களுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் எவ்வளோ வேணும், என்ன பர்சன்டேஜ் வேணுங்கிறத ஆல்ரெடி நிறைய கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். கமலக்கண்ணன் ஐடியிலிருந்து கேட்டிருந்துக்காரு, ஐ ஆம் ஓனிங் ஆல் ஸ்டாக்ஸ் யூ ஹேவ் மென்ஷன் ப்ரோ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் ஸ்டாக்ஸ்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் விப்ரோ ஷேர், ஐடிசி ஷேர், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ், டாடா ஸ்டீல், அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவர் இது எல்லா ஸ்டாக்குமே வச்சிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வச்சிருக்காரு. இதை வந்து எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வெயிட்டேஜ் ஆவரேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. அதாவது போர்ட்ஃபோலியோ ரீஅலோகேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்டாக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ் வச்சிருக்கணும்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி விஜயகுமார்ன்றவர் வந்து அவரோட ஐடியிலிருந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டாக்ஸை வந்து செக்டர் அலோகேஷன் பண்ணுங்க. அதாவது செக்டர் அலோகேஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ, பேங்கிங் இந்த மாதிரி 2 செக்டரும் இல்லாமல் ஒரு 5 to 10 செக்டர்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர் இருக்கணும், பேங்கிங் செக்டர் இருக்கணும், இன்ஜினியரிங் இருக்கணும், எஃப்எம்சிஜி இருக்கணும், ஐடி இருக்கணும், ஜுவல்லரி இருக்கணும், மெட்டல், ஃபார்மா, ரிஃபைனரிஸ். இதில் வந்து உங்களோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 10 lakh உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதே வந்து ஒரு 20 lakhs 25 lakhs இருக்கு அப்படின்னா ஒரு 10 செக்டர்ஸ் பக்கமாக ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல வந்து நீங்க வந்து மினிமமான ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ், அதாவது உங்களோட அமௌண்ட் சைஸை பொறுத்து இதோட பேஸ்கெட்ல வந்து ஸ்டாக்கோட குவான்டிட்டி இருக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியான நிஃப்டி 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா மிட் கேப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு காரணத்தை கொண்டு சிங்கிள் ஸ்டாக்ல வந்து 10% மேல போகாத மாதிரி பார்த்துக்குங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டான டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லையே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கோசரம் நான் இதை கிரியேட் பண்ணல. என்னோட போர்ட்ஃபோலியோல நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கிறேனோ அதை பத்தி தான் நான் டீட்டெயிலாவே வந்து போட்டுட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் இதில் ஒரு சில செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சில ஸ்டாக்ஸும் வந்து வாட்ச் லிஸ்ட் இருக்கு. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் வியூ வந்து நான் உங்களுக்கு சேனல்லே டிஸ்பிளே பண்றேன். இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ல வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்கு, பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு, ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்கு. அதே மாதிரி பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் இருக்கு, ICICI பேங்க் இருக்கு. இன்ஜினியரிங்ல வந்து LNT இருக்கு, FMCGல வந்து ITC இருக்கு, இந்துஸ்தான் யூனிலீவர் இருக்கு, டாடா கன்சூமர் இருக்கு, நெஸ்லே இந்தியா இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி இருக்கு. இது எல்லாமே லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சதுனால வேல்யூ இன்வெஸ்டிங்ல அந்த டைம்ல நான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் அதர் செக்டர்ஸ், அதர் ஸ்டாக்ஸ் நான் வந்து மறுபடியும் பை பண்றப்ப இதோட வெயிட்டேஜ் எல்லாமே நான் ஆவரேஜ் பண்ணிடுவேன். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன் வச்சிருக்கேன், மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் வச்சிருக்கேன், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு, ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இருக்கு. இது இல்லாம இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். நான் 1 crore டார்கெட்டா வச்சு தான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில ஸ்டாக்ஸ் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ வந்து நான் டிஸ்பிளே பண்றேன். நான் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து SIP மோட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட் என் கையில இருக்கு அப்படின்னா கரெக்டான டைம்ல கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோட்லயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோல மெயினா நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, டாடா மோட்டார்லயும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லயும் நீங்க வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நீங்க டாடா மோட்டார் DVR பை பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி IDFC லிமிடெடா கன்சிடர் பண்ணீங்கன்னா தான் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லயோ டாடா மோட்டார்லயோ நீங்க வந்து லாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பதிலாக வந்து IDFC லிமிடெடையும் டாடா மோட்டாரையும் கன்சிடர் பண்ணுங்க. சவுத் இந்தியன் பேங்க்குக்கு உண்டான ரைட்ஸ் இஷ்யூ டேட், அதாவது ரெக்கார்ட் டேட் எதுவுமே உண்ணாமே கொடுக்காம இருக்காங்க. அப்படி கொடுக்குறப்ப நம்ம சேனல்லே வந்து இன்ஃபார்ம் பண்றோம். அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ரைட்ஸ் இஷ்யூ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து எப்படி ஒரு IPO அப்ளை பண்றீங்களா, என்ன பிரைஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அந்த பிரைஸ்ல நீங்க அப்ளை பண்ணி உங்களோட யூனிட்டையும் சரி அதே மாதிரி உங்களோட பிரைஸையும் ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ரைட்ஸ் இஷ்யூவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க.
நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.